நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இயற்றணும் அப்படின்னா அதற்கென்று சில ப்ராசஸ் இருக்குது. லா மேக்கிங் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு சட்டத்தையுமே எந்த ஒரு அரசாக இருந்தாலும் இயற்ற முடியும். சட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. வரி மசோதா இருக்குது, அரசமைப்பு திருத்த சட்ட மசோதா இருக்குது, மற்ற சட்டங்கள் இருக்குது. இது எல்லாமே வகைப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு சட்டத்தையும் ஒவ்வொரு மசோதாவையும் எப்படி நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றது ஏற்கனவே ப்ரொசீஜர் வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த படி தான் நிறைவேற்ற முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்று டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஒரு மசோதா வந்து அறிமுகம் செஞ்சு அதற்கான சட்ட லா மேக்கிங் ப்ராசஸ் நடந்ததில் அதில் ஒரு பாட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோக்சபாவில் அந்த பில் வந்து கொண்டு வரப்பட்டதும் அது தோற்கடிக்கப்பட்டதும் அதைத் தொடர்ந்து அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதை திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்டதும் நடந்திருக்கு. அப்போது ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றால் அதர் ப்ராசஸில் மிக முக்கியமான ப்ராசஸ் அப்படின்றது இரு அவைகளிலும் நாடாளுமன்றத்தில் 2 அவைகள் இருக்கின்றன. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மக்களவைன்னு சொல்லுவாங்க. மக்கள் நேரடியாக வாக்கு செலுத்தி தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அந்த பிரதிநிதிகளை கொண்ட அவை மக்களவை அப்படின்ட்டு சொல்லுவாங்க, லோக்சபா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொரு அவை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை. இந்த அவையில் ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள எம்எல்ஏக்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் இருப்பாங்க. அதை வந்து மாநிலங்களவை ராஜ்யசபா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒரு சட்டமாக உருப்பெறணும்னா அந்த ப்ராசஸில் இந்த 2 அவைகளிலும் அந்த சட்டம் 2 அவைகளில் உள்ள எம்பிக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ். அந்த வகையில் நம்ம நேற்று அந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம லோக்சபாவில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசமைப்பு திருத்த சட்ட மசோதா. நம்ம அரசமைப்பு சட்டத்தை வந்து நிறைய உறுப்புகள் இருக்கின்றன. சில உறுப்புகளை வந்து திருத்தவே முடியாது. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ட்ரின் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அரசமைப்பு சட்டத்துடைய சில உறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருத்தவே முடியாது. சில உறுப்புகளை திருத்தம் செய்து கொள்ளலாம், அதற்கு அனுமதிக்குது. அந்த வகையில் இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட், அதாவது நம்மளுடைய நாட்டில் உள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் மசோதா. அந்த மசோதாவை வந்து பார்த்திங்கன்னா நேற்று தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் இது வந்து ஒரு அரசமைப்பு சட்ட மசோதா அப்படின்றனால அந்த அவையில் இருக்கக்கூடிய அன்னைக்கு ப்ரெசண்டான எம்பிஸ் அவங்க மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா 3/2 பங்கு நபர்கள் அதை ஆதரித்து வாக்களித்தால் தான் அந்த ஹவுஸ்லேருந்து அந்த அவையிலிருந்து இன்னொரு அவைக்கு அது பாஸ் ஆகும். அந்த வகையில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 352 எம்பிக்கள் ப்ரெசண்டாக இருக்காங்க. அதில் இந்த மசோதாவை ஆதரித்து 298 பேரும் இதை நிராகரித்து 230 எம்பிக்களும் வாக்களிச்சின் அடிப்படையில் அந்த அரசமைப்பு திருத்த சட்ட மசோதா அதற்கு தேவையான ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க 3/2 பங்கு எம்பிக்களுடைய ஆதரவு கிடைக்காததனால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. இன்னும் நாம் தொடர்ந்து மற்ற சட்டங்களையும் பற்றி தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். என்றும் என்னுடன் நான் உங்கள்